ஸோ ஆஃப்டர் இந்த சார்ஜிங் ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா அடாப்டர் கரண்ட் ஓகே அப்படின்ற இந்த விஷயத்தை அவுட்புட்டாக வெளியே எடுத்துகிட்டு போவோம். அது என்ன பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 5. அப்போது இதுதான் பின் நம்பர் 5. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வெளியே போகுது அப்படின்னா அடாப்டர் கரண்ட் ஓகே. ஒரு சார்ஜிங் ஏசியில் மேஜராக நீங்கள் செக் பண்ண வேண்டிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுதான். இந்த விஷயம் கம்பல்சரி நீங்கள் சார்ஜிங் ஏசி செக் பண்ணணும். ஈவன் உங்களோட பேட்டரி பேக் சார்ஜ் ஆகலை அப்படின்னாலும் சரி, உங்களோட மதர் போர்டு ஆன் ஆகலை, விச் மீன்ஸ் என்னோட சிஎஸ்ஆருக்கே பவர் வரலனாலும் சரி, கம்பல்சரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சார்ஜிங் ஏசியில் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட் இல்லாமல் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வோல்டேஜ் ஆனது ஸ்டெப் டவுன் ஆகாது. எதுக்கு நான் வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்படின்னா என்னோட பேட்டரி பவர், விச் மீன்ஸ் இதுதான் என்னோட பேட்டரி அப்படின்னா என்னோட பேட்டரிக்கு தேவையான பவர் என்ன அப்படின்னா 12 வோல்ட். ஆனால் என்னோட பிரைமரி வோல்டேஜ் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அடாப்டர் பவர் அப்படின்றது 19 வோல்ட். ஸோ 19 வோல்ட் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 வோல்ட் பேட்டரி பவரை நான் அவுட்புட்டாக வெளியே எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்னோட மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட் மூலமாக என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாஸ்ஃபெட் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா அப்பர் மாஸ்ஃபெட் ஆர் மெயின் மாஸ்ஃபெட்னு சொல்லலாம், லோயர் மாஸ்ஃபெட் ஆர் சப்போர்ட்டிங் மாஸ்ஃபெட் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கால் பண்ணலாம்.